गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्त्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः सर्वन्नोतिभिः सीदसादनम् திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவார். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். புன்னை விரசு மகிழ் சோலை வியன் ஆரையூர் முக்கன் அரசு மகிழ் அட்டி முகத்தான். எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதன குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள், விநாயகர் சதுர்த்தி நாளில் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். வி என்றால் மேலானவன், நாயகன் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். எல்லாருக்கும் மேலான தலைவனாக விளங்குகின்றவன் விநாயகன். அந்த விநாயக பெருமானை வழிபாடு செய்யாமல் எந்த காரியங்களும் செய்வதில்லை, செய்யக்கூடாது. அதனால் விக்னங்களை நீக்கக்கூடியவன் விநாயகன். அதனால்தான் அவனுக்கு விக்னேஸ்வரன் என்று நாமம் வந்திருக்கிறது. விநாயக பெருமான் பஞ்ச பூதங்களினுடைய சொரூபமாகவும் ஐந்தொழில்களை செய்பவனாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் விளங்குகின்றவன் விநாயக பெருமான். பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று சொல்வார்கள். மஞ்சள்னாலேயோ அல்லது சாணத்தினாலேயோ எதை வேணாலும் பிள்ளையாராக நினைத்து நாம் ஆவாகனம் செய்துவிட்டால் அதிலே பிள்ளையார் எழுந்தருள்வார். அந்த வகையிலே பார்த்தால் சாணத்தினால் செய்து வைத்து அதில் பிள்ளையாரப்பா நீ எழுந்தருளு, எங்கள் பூஜை ஏற்றுக்கு அப்படின்னு நம்ம யார் சொன்னாலும் அந்த பிள்ளையார் அதில் வந்துடுவார். அதன் பிறகு அந்த சாணமானது ஆவாகனமான பிறகு அது பூச்சி கூட அரிப்பதில்லை. அந்த அளவுக்கு அந்த விநாயக பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். இப்படி இதற்கு ஒரு வயது கிடையாது. சிறு வயதுல நம்பி என்கின்ற ஒரு சிறுவன், அவங்க தந்தையார் வெளியூர் சென்றதினால் தாயார் அவரிடம் நிவேதனம் கொடுத்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வர சொன்னார். அவர் அப்பா